என்னுடைய விடுதலைக்கு தென்னகத்தை சார்ந்த அண்ணா என்ற தலைவர் பாடுபட்டதாக நான் அறிந்தேன். அந்த அண்ணாவை என் கண்கள் தேடுகின்றன. எங்கே அண்ணா என்று மைக்கேல் ரானடே கேட்டார். அண்ணன் முரசொலி மாறன் அவரிடத்தில் சொன்னார், உன்னுடைய விடுதலைக்கும் பாட்டு மொழியுடைய எங்கள் தாயகத்தின் விடுதலைக்கும் பாடுபட்ட அண்ணா இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு போய் 16 நாட்கள் ஆகிவிட்டன என்று அன்றைக்கு சொன்ன பொழுது ரானடே அசைவற்று நின்றான், அழுது துடித்தான். அந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாதவனாக சென்னைக்கு வந்து அலைமேவும் கடலோரம் அண்ணாவின் கல்லறையை கண்ணீரால் கழுவி கோவாவில் கொங்கணி கடற்கரையில் பிறந்தேன். நீ களைகள் சிரிக்கிற காஞ்சிபுரத்தில் பிறந்தாய். நீ விடுதலையை விரும்பினாய். நான் விடுதலைக்கு போராடினேன். விடுதலைக்கு போராடிய என்னை, விடுதலைக்கு விரும்பிய நீ என் விலங்கை உடைத்தாய். நான் விடுதலை பெற்று வந்திருக்கிறேன். நீ இந்த உலகத்திலிருந்தே விடுதலை பெற்று போய்விட்டாயா அண்ணா என்று சொல்லி அண்ணாவின் கல்லறையிலே முட்டி மோதி அழுது அண்ணா மறைந்த அதிர்ச்சி தாங்காமல் விடுதலை பெற்று வந்த ரானடே 6 மாதத்தில் உயிர் துறந்தார் என்பது வரலாறு.